ஹலோ மக்களே, ஹாப்பி டு ஹேவ் யூ இன் மை யூடியூப் சேனல் ஃபார்மா நேரம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்மகாலஜி ஒன்ல யூனிட் 1 ஜென்ரல் ஃபார்மகாலஜி, அதாவது பார்ட் 1ஓட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் என்னெல்லாம் கவர் ஆக போகுது அப்படின்னா, அகோனிஸ்ட்னா என்ன, ஆன்டாகோனிஸ்ட், அப்புறம் அதோட டைப்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்பேர் ரெசெப்டார்ஸ், அடிக்ஷன், டாலரன்ஸ், டிபெண்டன்ஸ், டாக்கிஃபைலாக்சிஸ், இடியோசிங்க்ரசி, அலர்ஜி. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் 5 மார்க்ஸ் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அகோனிஸ்ட் அண்ட் ஆன்டாகோனிஸ்டோட டைப்ஸ் டெஃபினேஷன் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் டாலரன்ஸ் அண்ட் டிபெண்டன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா இது எல்லாத்தையுமே சேர்த்தே 5 மார்க்ல கேட்க கூட சான்சஸ் அதிகமாக இருக்கு. So now moving on to the next slide. So இப்போ இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அகோனிஸ்ட் அப்படின்னா என்ன, ஆன்டாகோனிஸ்ட் அப்படின்னா என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் அகோனிஸ்ட் அண்ட் ஆன்டாகோனிஸ்ட் ரெண்டுமே என்ன அப்படின்னா லிகான்ஸ். ஸோ லிகான்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாலிகுல் தட் பைண்ட்ஸ் வித் ரெசெப்டார். எந்தெந்த மாலிகுல் எல்லாம் ரெசெப்டார் கூட போய் பைண்ட் ஆகுதோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிகான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அகோனிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ எந்தெந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ரெசெப்டார் கூட போய் பைண்ட் பண்ணி நம்மளுக்கு ரெஸ்பான்ஸை கொடுக்குதோ அதுதான் என்ன அப்படின்னா அகோனிஸ்ட். சிம்பிள் டேர்ம்ஸ்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ட்ரக் ரெசெப்டார் கூட போய் பைண்ட் பண்ணி நம்மளுக்கு ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் அல்லது ரெஸ்பான்ஸை கொடுத்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அகோனிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும், ட்ரக் ரெசெப்டார் கூட போய் பைண்ட் பண்ணி நம்மளுக்கு ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனை கொடுக்குது. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா அகோனிஸ்ட். ஸோ அகோனிஸ்டுக்கு அஃபினிட்டி அண்ட் இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டி ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபினிட்டி அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா ட்ரக் ரெசெப்டார் கூட போய் பைண்ட் ஆகிறதுக்கு தேவையான எபிலிட்டி, அதுதான் அஃபினிட்டி. இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா ட்ரக் ரெசெப்டார் கூட போய் பைண்ட் பண்ணி ஒரு ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான எபிலிட்டி, அதுதான் என்னன்னா இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டி. ஸோ அகோனிஸ்டோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அட்ரீனலின், ஹிஸ்டமின், அப்புறம் மார்பின். ஸோ இந்த மூணு தான் அகோனிஸ்டோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அட்ரினலின் அப்படிங்கிறப்ப ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரெசெப்டார்ஸ் கூட பைண்ட் பண்ணி நம்மளுக்கு ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ண, அதாவது அட்ரீனலின் ரெசெப்டார்ஸ் கூட. அதுக்கப்புறம் ஹிஸ்டமின் அப்படிங்கிறப்போ ஹிஸ்டமினிக் ரெசெப்டார்ஸ், அதாவது H1, H2, H3 அண்ட் H4, இந்த 4 ரெசெப்டார்ஸ்ல ஏதோ ரெசெப்டார்ஸ் கூட போய் பைண்ட் பண்ணி நம்மளுக்கு ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ மார்பின் அப்படிங்கிறப்ப ஓபியட் ரெசெப்டார்ஸ், 3 ஓபியட் ரெசெப்டார்ஸ் இருக்கு, மியூ, கப்பா அண்ட் டெல்டா. ஸோ இதுல மார்பின் மியூ ரெசெப்டார் கூட போய் பைண்ட் பண்ணி நம்மளுக்கு ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஆன்டாகோனிஸ்ட் அப்படின்னா என்ன. ஆன்டாகோனிஸ்ட் அப்படிங்கிறதுமே ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். ஸோ எந்தெந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ரெசெப்டார் கூட போய் பைண்ட் பண்ணி நம்மளுக்கு ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணலையோ அதெல்லாம் நம்ம அகோனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிள் டேர்ம்ஸ்ல ட்ரக் ரெசெப்டார் கூட போய் பைண்ட் பண்ணி நம்மளுக்கு ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் அல்லது ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னா அதுதான் ஆன்டாகோனிஸ்ட். ஸோ இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ட்ரக் ரெசெப்டார் கூட போய் பைண்ட் பண்ணி நம்மளுக்கு எந்த ஒரு ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனுமே ப்ரொவைட் பண்ணல, அதுதான் என்ன அப்படின்னா ஆன்டாகோனிஸ்ட். ஸோ இதுக்கு அஃபினிட்டி இருக்கும், ஆனா இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டி இருக்காது, அதாவது பைண்ட் பண்ற கெப்பாசிட்டி இருக்குமே தவிர பைண்ட் பண்ணி அந்த ரிசெப்டார் ஆக்டிவேட் பண்ணி ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டி ஆன்டாகோனிஸ்ட்க்கு இருக்காது. ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நாலாக்சான். ஸோ நாலாக்சான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஓபியட் ஆன்டாகோனிஸ்ட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரெசெப்டார் கூட போய் பைண்ட் பண்ணி அங்க இருக்கிற எல்லா ட்ரக்ஸோட ஆக்ஷனுமே என்ன பண்ணும்னா பிளாக் பண்ணும். அதுதான் என்ன அப்படின்னா நாலாக்சானோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இப்போ next slide. So types of antagonist and agonist. So 3 different types of agonist இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா full agonist, second one partial agonist, third one என்னன்னா inverse agonist. So antagonist அப்படிங்கிறப்போ it is again classified into 2 types. First reversible, second one என்னன்னா irreversible. So reversible is again classified into 2 types. ஒன்னு என்னன்னா competitive, second one என்ன அப்படின்னா non-competitive. So இப்போ இத பத்தி next slideல நான் explain பண்றேன். ஸோ அகோனிஸ்ட் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்திருந்தோம். ஃபுல் அகோனிஸ்ட், பார்ஷியல் அகோனிஸ்ட் அண்ட் இன்வர்ஸ் அகோனிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுல் அகோனிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ட்ரக் ரெசெப்டார் கூட போய் பைண்ட் பண்ணி நம்மளுக்கு ஃபுல், அதாவது மேக்ஸிமம் அளவு ரெஸ்பான்ஸ் ப்ரொவைட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு என்னன்னா ஃபுல் அகோனிஸ்ட். இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல் அகோனிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு, அதாவது மேக்ஸிமம் அளவு ரெஸ்பான்ஸ் அதுதான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கும். ஸோ செகண்ட் பார்ஷியல் அகோனிஸ்ட். பார்ஷியல் அகோனிஸ்ட் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா ட்ரக் ரெசெப்டார் கூட போய் பைண்ட் பண்ணி, பார்ஷியல் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் பாதி, ஸோ அதாவது பாதி அளவு ரெஸ்பான்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தது அப்படின்னா அதுதான் பார்ஷியல் அகோனிஸ்ட். ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா இன்வர்ஸ் அகோனிஸ்ட். இன்வர்ஸ் அகோனிஸ்ட் அப்படிங்கிறப்ப இன்வர்ஸ் அப்படின்னா ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ட்ரக் ரெசெப்டார் கூட போய் பைண்ட் பண்ணி நம்மளுக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே ப்ரொடியூஸ் பண்ணாது, அதாவது என்ன அப்படின்னா ட்ரக் ரெசெப்டார் கூட போய் பைண்ட் பண்ணி அகோனிஸ்ட்க்கு ஆப்போசிட்டான ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும், அதுதான் என்ன அப்படின்னா இன்வர்ஸ் அகோனிஸ்ட். as the name indicates, இன்வர்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன ஆப்போசிட். ஸோ அகோனிஸ்ட்க்கு ஆப்போசிட்டான ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா இன்வர்ஸ் அகோனிஸ்ட். ஸோ இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், அகோனிஸ்ட்க்கு ஆப்போசிட்டான ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கும், அதுதான் இன்வர்ஸ் அகோனிஸ்ட். ஸோ இந்த ஃபுல் அகோனிஸ்டுக்கு
அஃபினிட்டி அண்ட் இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமா இருக்கும். அதாவது அதிகமான அளவு கெப்பாசிட்டி இருக்கும் பைண்ட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் அளவு ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இதே பார்ஷியல் அகோனிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து பைண்டிங் கெப்பாசிட்டி அதாவது அஃபினிட்டி வந்து நல்லா இருக்கும். இதே வந்து இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டி அதாவது பைண்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ற ஃபார்மகாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியா தான் இருக்கும். ஏன்னா முன்னாலே பார்த்தல பாதி அளவு ஆக்ஷனை தான் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் கம்மியா தான் இருக்கும். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து இன்வர்ஸ் அகோனிஸ்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா பைண்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். ஆனா வந்து அந்த இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டி அதாவது பைண்ட் பண்ணி நம்மளுக்கு ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கவே இருக்காது. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் அகோனிஸ்ட். இப்போ வந்து ஆன்டகோனிஸ்ட். ஆன்டகோனிஸ்ட்ல நம்ம 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்தோம். ரிவர்சபிள், இர்ரிவர்சபிள். ஸோ ரிவர்சபிள்ல 2 இருக்குன்னு பார்த்தோமா? ஒன்னு வந்து காம்படேட்டிவ், இன்னொன்னு என்னன்னா நான் காம்படேட்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ த காம்படேட்டிவ். காம்படேட்டிவ் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா வந்து போத் அகோனிஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆன்டகோனிஸ்ட் இந்த ரெண்டுமே வந்து ஒரே ரெசப்டார் சைட்டுக்கு வந்து போட்டி போட்டுக்கும். அதுதான் என்ன அப்படின்னா வந்து காம்படேட்டிவ். ஸோ அதாவது எது வந்து போய் ஃபர்ஸ்ட் பைண்ட் ஆகும் அப்படின்னா அதோட கான்சென்ட்ரேஷனை பொறுத்து தான் இருக்கு. ஒருவேளை அகோனிஸ்டோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அகோனிஸ்ட் போய் பைண்ட் ஆயிரும், நம்மளுக்கு ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒருவேளை வந்து ஆன்டகோனிஸ்டோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஆன்டகோனிஸ்ட் வந்து அந்த சைட்ல போய் பைண்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ஆக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ டிபெண்டிங் அப்பான் தி கான்சென்ட்ரேஷனை பொறுத்து தான் என்ன ஆகும் அப்படின்னா அகோனிஸ்ட் பைண்ட் ஆகுமா ஆன்டகோனிஸ்ட் பைண்ட் ஆகுமா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் காம்படேட்டிவ். ஸோ நான் காம்படேட்டிவ் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா வந்து அகோனிஸ்ட் அண்ட் ஆன்டகோனிஸ்ட் ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் பைண்டிங் சைட் இருக்கும். ஸோ அதாவது இப்போ அகோனிஸ்ட் போய் வந்து பைண்ட் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆக்ஷனும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒருவேளை ஆன்டகோனிஸ்ட் போய் பைண்ட் ஆயிருச்சு அப்படின்னா அது வந்து அந்த ரெசப்டாரோட ஸ்ட்ரக்சரையே ஆல்டர் பண்ணி நம்ம அகோனிஸ்ட் பைண்ட் ஆகாத தடுத்துரும். ஸோ அகோனிஸ்ட் பைண்ட் ஆகலன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா காம்படேட்டிவ், நான் காம்படேட்டிவ். இது வந்து இந்த ரெண்டுமே என்ன ரிவர்சபிள். இட் கேன் பி ரிவர்ஸ்ட். ஈஸியா நம்ம வந்து முன்னால இருந்த மாதிரியே கொண்டு வந்துடலாம். சோ இன்னொன்னு இருக்கு இர்ரிவர்சிபிள் ஆன்டகோனிஸ்ட். இர்ரிவர்சிபிள் ஆன்டகோனிஸ்ட் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா வந்து ரெசப்டார் கூட போய் பைண்ட் பண்ணி நம்ம வந்து அந்த ரெசப்டார் வந்து ரெசப்டார் கூட போய் பைண்ட் பண்றது வந்து திருப்பி நம்மளால டிசோசியேட் பண்ண முடியாது. அந்த ரெசப்டார் வந்து எடுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரெசப்டார் கம்ப்ளீட்டா இன்ஆக்டிவேட் பண்ணி திருப்பி ஒரிஜினல் ஃபார்முக்கு கொண்டு வர முடியாது. அதுதான் என்ன அப்படின்னா வந்து இர்ரிவர்சிபிள் ஆன்டகோனிஸ்ட். அண்ட் அடுத்தது வந்து ட்ரக் அடிக்ஷன். ஸோ ட்ரக் அடிக்ஷன் அப்படிங்கிறது மோஸ்டா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு ட்ரக்கை எடுத்துக்கிறத வந்து நம்மளால வந்து நிப்பாட்டவே முடியாது. அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதுதான் ட்ரக் அடிக்ஷன். நம்ம வந்து அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பாடி அதாவது மென்டலா அண்ட் அதுக்கப்புறம் என்ன பிசிக்கலா நம்மளுக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சுமே நம்மளால வந்து அதை வந்து கன்சியூம் பண்றது அதாவது அதை வந்து எடுத்துக்கிறத வந்து நம்மளால ஸ்டாப் பண்ணவே முடியாது. அதுதான் என்ன அப்படின்னா ட்ரக் அடிக்ஷன். ஸோ ட்ரக் அடிக்ஷனுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் யூஸ் டிசார்டர். அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்மளுக்கு வர டிசார்டர் அதுதான் ட்ரக் அடிக்ஷன். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு டிசீஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பர்சனோட பிரெயின் ஆஸ் வெல் அஸ் பிஹேவியர் இந்த ரெண்டையுமே என்ன பண்ணும் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணும். ஸோ பிரெயின் அண்ட் பிஹேவியர் வந்து அஃபெக்ட் பண்றதுனால நம்மளால அந்த இல்லீகல் ட்ரக்கை யூஸ் பண்றத வந்து நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ட்ரக் அடிக்ஷன். அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து யூஸ் பண்றத கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது வந்து நம்ம பாடிக்கு ஹார்ம்ஃபுல் கொடுத்தது அப்படின்னு தெரிஞ்சதுனாலுமே அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுதான் ட்ரக் அடிக்ஷன். ஸோ என்னென்ன சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ட்ரக் அடிக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஆல்கஹால், மரிஜுவானா, கொக்கைன், ஓபிஎச் அண்ட் ஹாலோஜினிஸ். ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம வந்து ஈஸியா அடிக்ட் ஆயிடுவோம். ஸோ இதுதான் ட்ரக் அடிக்ஷன். அண்ட் அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா டாலரன்ஸ். ஸோ டாலரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீட் ஃபார் லார்ஜர் டோசஸ் ஆஃப் ட்ரக் டு ப்ரொடியூஸ் அ கிவன் ரெஸ்பான்ஸ். அதாவது ஒரு ட்ரக் வந்து கொடுத்தா இந்த ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு இருக்குல்ல அந்த அளவு டோசஸ் விட அதிகமான அளவு டோசஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுதான் டாலரன்ஸ். அதாவது ஒரு ட்ரக்கை நம்ம வந்து ரிப்பீட்டா யூஸ் பண்றதுனால அந்த ட்ரக்கோட ரெஸ்பான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா வந்து கம்மியும். ஸோ ட்ரக்கோட ரெஸ்பான்ஸ் கம்மியாச்சு அப்படின்னாவே வந்து நம்ம அந்த அளவு டோசஸ் விட அதுக்கு அதிகமான அளவு டோசஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். அதுதான் வந்து டாலரன்ஸ். அதாவது தேவையான ரெஸ்பான்ஸ்க்கு வந்து கம்மியான அளவு டோசஸ் இல்லாம அதிகமான அளவு டோசஸ் தேவை அந்த ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. அதுதான் டாலரன்ஸ். ஸோ டாலரன்ஸ் மோஸ்டா நம்ம எந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா மார்ஃபின், ஆல்கஹால் இந்த மாதிரி ட்ரக்ஸ்ல வந்து மோஸ்டா டாலரன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாலரன்ஸ் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா நேச்சுரல் டாலரன்ஸ், இன்னொன்னு என்னன்னா அக்வைர்ட் டாலரன்ஸ்.
அண்ட் டாலரன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சுரல் டாலரன்ஸ். நேச்சுரல் டாலரன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜெனட்டிக்கலா டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து ட்ரக்கோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அங்க வந்து டிக்ரீஸ், அதாவது லேக்கா தான் இருக்கும், பத்தாது. ஸோ டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாலரன்ஸ் இருக்கு. நேச்சுரல் டாலரன்ஸ், ஸோ ஸ்பீஷியஸ் டாலரன்ஸ், இன்னொன்று வந்து ரேஷியல் டாலரன்ஸ். ஸ்பீஷியஸ் டாலரன்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா வந்து சில ஸ்பீஷிஸ் எல்லாமே வந்து சில ட்ரக்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து டாலரண்டா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ரேபிட்ஸ் கேன் டாலரேட் லார்ஜ் டோசஸ் ஆஃப் அட்ரோபின். அதாவது என்ன அப்படின்னா வந்து ஸோ ரேபிட்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா வந்து அந்த அட்ரோபின் ட்ரக் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து கம்மியான அளவு சென்சிட்டிவிட்டியை காமிக்கும். அதுதான் ஸ்பீஷிஸ் டாலரன்ஸ். இதே வந்து ரேஷியல் டாலரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில ரேசஸ் எல்லாம் வந்து என்ன அப்படின்னா சில ட்ரக்ஸுக்கு டாலரன்ஸா இருக்கும். ஸோ இங்க எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பிளாக்ஸ் ஆர் டாலரன்ட் டு மிட்ரியாட்டிக்ஸ். அதாவது பிளாக் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து மிட்ரியாட்டிக்ஸ்க்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா டாலரண்டா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த மிட்ரியாட்டிக்ஸ் யூஸ் பண்ற ட்ரக்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து லெஸ் சென்சிட்டிவிட்டி தான் காமிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ரேஷியல் டாலரன்ஸ். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா அக்வைர்ட் டாலரன்ஸ். அக்வைர்ட் டாலரன்ஸ் வந்து எதனால வந்து உருவாகுது அப்படின்னா வந்து ஒரு ட்ரக்ஸை நம்ம வந்து ரிப்பீட்டடா யூஸ் பண்றதுனால வர்றது என்ன அப்படின்னா வந்து அக்வைர்ட் டாலரன்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மார்ஃபனை வந்து நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அக்வைர்ட் டாலரன்ஸ் வந்து வரும். அண்ட் அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா டிபெண்டன்ஸ். ஸோ டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு பர்சனோட பிஹேவியர். ஸோ பிஹேவியர் மட்டும் இல்லாமல் அவங்க பாடியில் நடக்கிற இன்னும் சில ரெஸ்பான்ஸ்னால ஒரு ட்ரக்கை வந்து அவங்க வந்து கம்பல்சரியா கண்டினியூஸ் இல்லை அப்படின்னா வந்து ஒரு பீரியாடிக் பேசிஸ்ல எடுத்துட்டே இருந்தாங்க அப்படின்னா வந்து அதுதான் டிபெண்டன்ஸ். ஒருவேளை அவங்க வந்து அந்த ட்ரக்கை வந்து எடுத்துக்கல அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவங்க வந்து வேரியஸ் பிசிக்கல் அண்ட் அதுக்கப்புறம் சைக்காலஜிக்கல் வித்ட்ராவல் சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் வந்து அவங்க பாடியில் நடக்கும். ஸோ வித்ட்ராவல் சிம்டம்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா வந்து அதாவது ஒரு ட்ரக் இல்ல ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம், அதாவது பாதியா நிறுத்திட்டோம் இல்ல வந்து ஃபுல்லாவே எடுக்கல அப்படின்னா அதுக்கு வர்ற சிம்டம்ஸ் தான் வித்ட்ராவல் சிம்டம்ஸ். ஸோ எந்தெந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ட்ரக் டிபெண்டன்ஸை காஸ் பண்ணும் அப்படின்னா ஓபியட்ஸ், ஆல்கஹால், இந்த மாதிரி எல்லா ட்ரக்ஸுமே நம்மளுக்கு ட்ரக் டிபெண்டன்ஸை காஸ் பண்ணும். ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் டிபெண்டன்ஸ் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா வந்து சைக்காலஜிக்கல், இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்து பிசிக்கல். ஸோ டிபெண்டன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சைக்காலஜிக்கல் டிபெண்டன்ஸ். ஸோ சைக்காலஜிக்கல் டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ட்ரக் அல்லது ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு நம்மளுக்கு மேல இருக்கிற ஒரு கிரேவிங், அதாவது ரொம்ப ஆசை. அது மட்டும் இல்லாம ஒரு பர்டிகுலர் ட்ரக் வந்து கம்பல்சரியா யூஸ் பண்ற எதுக்காக அப்படின்னா வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபீலிங், அதாவது பிளசண்டா ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மைண்ட் வந்து அதே மாதிரியே மாறிடும். இந்த ட்ரக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பேடா, அதாவது ரொம்ப பிளசண்டா ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஸோ அதாவது நம்மளுக்கு தெரியும் இந்த ட்ரக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு தெரிஞ்சுமே அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து சைக்காலஜிக்கல் டிபெண்டன்ஸ். ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா பிசிக்கல் டிபெண்டன்ஸ். பிசிக்கல் டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு ட்ரக் எடுத்துக்கிறது வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து கரஸ்பாண்டிங் வித்ட்ராவல் சிம்டம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். வித்ட்ராவல் சிம்டம்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு ட்ரக் எடுத்துக்கிறத சடனா ஸ்டாப் பண்ணிட்டோம் இல்லை அப்படின்னா அந்த ட்ரக் எடுத்துக்கிறது ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா வித்ட்ராவல் சிம்டம்ஸ். ஸோ இதுதான் சைக்காலஜிக்கல் அண்ட் பிசிக்கல். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா வந்து டாக்கிஃபைலாக்சிஸ். ஸோ டாக்கிஃபைலாக்சிஸ் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா ஒரு ட்ரக் வந்து நம்ம வந்து ரிப்பீட்டட் அது கண்டினியூஸா எடுத்துக்கிறப்ப அந்த ட்ரக்கோட ரெஸ்பான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா கமிஞ்சு போயிடும், அதாவது டிக்ரீஸ் ஆயிடும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா டாக்கிஃபைலாக்சிஸ். அடுத்தது இடியோசிங்க்ரசி. ஸோ இடியோசிங்க்ரசி அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா ட்ரக் எடுத்துக்கிறதுனால எல்லா இண்டிவிஜுவல்ஸ்லயும் இல்லாம சில இண்டிவிஜுவல்ஸ்ல மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா வந்து அப்நார்மலான ஒரு ஜெனட்டிக் ரெஸ்பான்ஸ் வந்து காமிக்கும். அதுதான் வந்து இடியோசிங்க்ரசி. ஸோ இடியோசிங்க்ரட்டிக் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நாட் டோஸ் ரிலேட் பண்ணியிருக்காது. அது மட்டும் இல்லாம அன்பிரடிக்டபிள்னால ப்ரெடிக்ட்டுமே பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்பிஜரேட்ஸ் வந்து சில இண்டிவிஜுவல்ஸ்ல எக்ஸைட்மெண்ட் அண்ட் மென்டல் கன்ஃபியூஷனை காஸ் பண்ணும். அதே மாதிரி குயினின் வந்து சில பேஷண்ட்ஸ்ல வந்து கிராம்ஸ், அதாவது தசை பிடிப்பு இருக்கும், அப்புறம் டயேரியா, ஆஸ்துமா, ஹைப்போடென்ஷன், ஸோ இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸுமே காஸ் பண்ணும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இடியோசிங்க்ரசி. அண்ட் லாஸ்ட் டாபிக் அலர்ஜி. ஸோ அலர்ஜி அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற ட்ரக் வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ரெஸ்பான்ஸை வந்து ட்ரிகர், அதாவது தூண்டி விட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வர ஒரு அப்நார்மல் ரெஸ்பான்ஸ் தான் என்ன அப்படின்னா அலர்ஜி. ஸோ இந்த அலர்ஜி வந்து காமன் சைட் எஃபெக்ட்ஸ்ல இருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து டோட்டலா வேரியா இருக்கும். அதுதான் வந்து அலர்ஜி. ஸோ இப்போ வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் 1, டைப் 2, டைப் 3 அண்ட் டைப் 4. ஃபர்ஸ்ட் வந்து டைப் 1. டைப் 1 அப்படிங்கிறப்ப வந்து அது ஒரு இமீடியட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஐஜிஇ மீடியேட், இம்யூனோகுளோபுலின் இ மீடியேட்டட். இம்யூனோகுளோபுலின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆன்டிபாடி. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணி ஃபாரின் ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து கில் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது என்ன அப்படின்னா வந்து இம்யூனோகுளோபுலின். இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐஜிஇ ஆன்டிபாடிஸ் வந்து மாசல்ஸ், அது மட்டும் இல்லாம பேசோஃபில்ஸை வந்து ட்ரிகர் பண்ணி நம்ம பாடியில ஹிஸ்டமின் இன்னும் சில இன்ஃபிளமேட்டரி மீடியாட்டர்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது என்ன அப்படின்னா இந்த ஐஜிஇ ஆன்டிபாடி. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா அனஃபைலாக்சிஸ், அர்டிகேரியா. ஸோ இந்த ரெண்டுமே வந்து டைப் 1 ரியாக்ஷன்ஸோட வந்து எக்ஸாம்பிள். அனஃபைலாக்சிஸ் அப்படிங்கிறப்போ ஒரு சிவியரான அலர்ஜிக் ரெஸ்பான்ஸ், அது வந்து ஃபுட்னால இருக்கலாம் இல்லை இன்செக்ட்னால இருக்கலாம். ஸோ ஃபுட் அப்படிங்கிறப்போ சில பேர்த்துக்கு பீனட், அதாவது கடலை எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் வரும். அதே மாதிரி பீ ஸ்டிங்ஸ்,
தேன் பூச்சி எல்லாம் கொட்டுச்சு அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து சிவியர் அலர்ஜிக் ரியாக்ஷன் வரும். ஸோ அதுதான் என்னன்னா அனஃபைலாக்சிஸ். அர்டிகேரியா அப்படிங்கிறப்ப நம்மளோட ஸ்கின்ல வந்து ஏதாச்சும் ரேஷஸ் இல்லை இச்சிங் இருந்துச்சு அப்படின்னா அதான் அர்டிகேரியா. ஸோ இதுக்கு காமனா என்னென்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா பெனிசிலின், சல்ஃபோனமைட். ஸோ இது காமனா யூஸ் பண்ற ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் என்ன அப்படின்னா டைப் 1ல யூஸ் பண்றோம். ஸோ டைப் டூ அப்படிங்கிறப்ப சைட்டோடாக்சிக் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ஐஜிஜி ஆர் ஐஜிஎம் மீடியேட்டட், அதாவது இம்யூனோகுளோபுலின் ஜி இல்ல அப்படின்னா வந்து இம்யூனோகுளோபுலின் எம். ஸோ இதுமே என்ன அப்படின்னா வந்து ஒரு புரோட்டீன் ஆன்டிபாடி தான். இதுமே வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம்க்கு வந்து ஹெல்ப் பண்ணி வேரியஸ் பாக்டீரியல் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு அகைன்ஸ்டா வந்து ஹெல்ப் பண்றதா இந்த ஐஜிஜி ஐஜிஎம் மீடியேட்டடுமே. இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐஜிஜியும் ஐஜிஎம் ஆன்டிபாடிஸும் ட்ரக்கை மாடிஃபை பண்ற நம்ம பாடியில இருக்க செல்ஸ் கூட வந்து பைண்ட் பண்ணி அந்த செல்ஸை வந்து டெஸ்ட்ரக்ட், அதாவது கொன்னுட்டு அதுக்கப்புறம் அந்த நேரம் இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணும். அதுதான் வந்து டைப் 2ஓட மெக்கானிசம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹீமோலைட்டிக் அனீமியாவும் த்ரோம்போசைட்டோபீனியாவும். ஹீமோலைட்டிக் அனீமியா அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா வந்து நம்ம பாடியில இருக்க ஆர்பிசிஸ் எல்லாமே வந்து டெஸ்ட்ராய்ட் ஆயிடும். எதனால அப்படின்னா ஆர்பிசிஸ் எல்லாம் அப்நார்மல், அதாவது தேவைக்கேற்ப அதிகமான அளவு வந்து பிரேக் டவுன் ஆகிறதுனால ஆர்பிசிஸ் டெஸ்ட்ராய் ஆயிடும். அது மட்டும் இல்லாம த்ரோம்போசைட்டோபீனியா, அதாவது நம்ம பாடியில இருக்க பிளேட்லெட்ஸ் வந்து கம்மியாச்சு அப்படின்னா அதுமே வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் டைப் 2 அலர்ஜிக் ரியாக்ஷன் தான். இதுக்கு என்னென்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இதுமே வந்து பெனிசிலின், செபலோஸ்போரின், குயினின். ஸோ இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே வந்து டைப் 2க்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது டைப் 3 அப்படிங்கிறப்ப என்னன்னா இம்யூன் காம்ப்ளெக்ஸ் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னா வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி அது வந்து நம்மளோட டிஷ்யூல வந்து டெபாசிட் ஆகி நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணும். அதுதான் என்ன அப்படின்னா டைப் 3. நம்ம பாடியிலேயே வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் வந்து உருவாகி நம்ம பாடிக்குள்ள இருக்க டிஷ்யூஸ்ல வந்து அதே டெபாசிட் பண்ணி நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் டைப் 3. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து சீரம் சிக்னஸ், அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னா வந்து வாஸ்குலைட்டிஸ். ஸோ சீரம் சிக்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து நம்ம எடுத்துக்கிற மெடிசன்ல இருக்கிற புரோட்டீன் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷனை கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் சீரம் சிக்னஸ். வாஸ்குலைட்டிஸ் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா வந்து பிளட் வெசல்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆயிருச்சு அப்படின்னா அதுதான் வாஸ்குலைட்டிஸ். ஸோ ஐட்டிஸ் அப்படின்னாலே வந்து சம்திங் ரெஃபர்ஸ் டு இன்ஃப்ளமேஷன். ஸோ அதாவது பிளட் வெசல்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஆயிருச்சு அப்படின்னா அதுதான் வாஸ்குலைட்டிஸ். ஸோ இதுக்கு மோஸ்டா என்னென்ன ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சல்ஃபோனமைட்ஸ், பெனிசிலின், ஃபினடாயின். ஸோ இதெல்லாம் தான் வந்து டைப் 3 ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ண ஒரு காமனா ட்ரக். நெக்ஸ்ட் வந்து டைப் 4. ஸோ டைப் 4 அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா டிலேடு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க, அதாவது டி செல் மீடியேட்டட். ஸோ ஃபர்ஸ்ட் டி செல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா டபிள்யூபிசியோட ஒரு டைப் தான், லிம்போசைட்ஸோட ஒரு டைப் தான் டி செல்ஸ். ஸோ இந்த டி செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ட்ரக்கை வந்து நம்ம எடுத்துக்கிற ட்ரக்கை ஃபாரின், அதாவது வேற ஒரு திங்கா வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டு இன்ஃப்ளமேஷன் அது மட்டும் இல்லாம வந்து டிஷ்யூ ரெஸ்பான்ஸை வந்து காஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து டைப் 4. இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா ட்ரக் இன்டியூஸ்டு ரேஷஸ், அதாவது ட்ரக்னால நம்மளுக்கு வர ரேஷஸ் அதெல்லாமே என்னன்னா டைப் 4. ஸோ காமன் ட்ரக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி கன்வல்சன், சல்ஃபோனமைட்ஸ். இதுதான் வந்து டைப் 4 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ற ட்ரக்ஸ். அது மட்டும் இல்லாம ட்ரக் அலர்ஜியோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கின்ல என்ன ஆகும் அப்படின்னா ரேஷ், ஸ்வெல்லிங், இச்சிங் எல்லாம் வரும். ரேஷ் அப்படிங்கிறப்போ லைக் செவந்து போயிருக்கிறது, வீங்கி இருக்கிறது. இச்சிங் அப்படின்னா பிக்கிறது. ஸோ இது எல்லாமே. அண்ட் ரெஸ்பிரேட்டரி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வீசிங், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் லைக் நம்மளால மூச்சு நல்லா விட முடியாது, அனஃபைலாக்சிஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரும். அடுத்தது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் அப்படிங்கிறப்ப நாசியா, வாமிட்டிங், அப்டாமினல் பெயின் இதெல்லாமே இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா கார்டியோவாஸ்குலர், ஹைப்போடென்ஷன், அதாவது ப்ரெஷர் கம்மியாகும், டாக்கிகார்டியா, ஹார்ட் ரேட் அதிகமா இருக்கும், ஷாக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் தான் வந்து ட்ரக் அலர்ஜியோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஸோ இதுதான் அலர்ஜி முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்மகாலஜி 1ல ஜென்ரல் ஃபார்மகாலஜில பார்ட் ஏ முடிஞ்சுது. ஸோ பார்ட் பி வந்து நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்றேன். ஸோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட நோட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பின் பண்றேன். ஸோ வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ. லெட்ஸ் see you in the next video. Bye bye.